Guys, டுடே நம்ம ட்ரிபிள்ஸை ரியல் டைமாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுலாம் இருக்குது. ஹோம், ஃபுட், கூல்ட்ரிங்க்ஸ், கார்ட். ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, ஃபுட் ஆர்டர் பண்ணுற வெப்சைட் வச்சுக்கோங்க, இந்த மெனு தான் இருக்கும். இந்த மெனுவில் வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் எதுவும் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. இந்த லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. அந்த கேஸில் வந்து நம்ம ட்ரிபிள்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த லிஸ்ட்டு நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இதில் ஆட் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் வில் த்ரோ எரர். இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம ட்ரிபிள்ஸை யூஸ் பண்ணணும். அப்புறம் எந்த மாதிரி கேஸில் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம கடையில் அதே சேல் ஷாப்பில் வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறோம், பெப்சி கோலாலாம் விற்கிறோம். பட் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது நம்மளோட ஷாப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். 7 Upலாம் இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் ஏபிள் டு ஆட் தட் ஐட்டம்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ அந்த கேஸில் நம்ம 7 Up இந்த மாதிரி லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணாதான் நம்மளால் வந்து அந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணி நம்மளோட ஃபியூச்சரில் ஆட் பண்ணக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ எப்போ ட்ரிபிள்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணுங்கிறத வந்து இது மூலமாக நம்ம வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3. இது என்ன சொல்லணும்னா இது பேக்கிங் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் ஒரு ட்ரிபிள்ஸாக டிஃபைன் பண்ணும். பேக்கிங் இது சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள்ஸை வந்து இந்த பேராந்திசிஸ்ல கூட டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக டிஃபைன் பண்ணாலும் அதை ட்ரிபிள்ஸாக தான் எடுத்துக்கும். இதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணதை அன்பேக் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த ஈச் எலமெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு வேரியபிள்லையும் நம்மக்கிட்ட 3 வேரியபிள்ஸ் இருக்குது. 3 வேரியபிள்ஸ்லையும் இது வந்து அசைன் பண்ணிடும். ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய் 1 இருக்கும், ஒயில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், செட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இந்த அன்பேக் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேரியபிள், நம்மக்கிட்ட 3 எலமெண்ட் இருக்குது அந்த ட்ரிபிள்ஸில். நீங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ண மறந்துட்டீங்கன்னா இட் வில் த்ரோ எரர். எப்படின்னா டூ மெனி வேல்யூஸ் டு அன்பேக். இன்னும் என்னென்னா ஒரு வேல்யூ நம்ம இருக்குது, 3ங்கிற வேல்யூ வந்து எந்த வேரியபிள் அசைன் பண்ணணும்னு தெரியலை. ஸோ அதனால் இட் இஸ் த்ரோயிங் எரர். ஸோ நீங்கள் அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உங்களோட ட்ரிபிள்ஸில் வந்து எத்தனை வேரியபிள் டிஃபைன் பண்ணுங்கிறத பார்த்துக்கணும். ஸோ 3 வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதை வந்து அன்பேக் பண்ண முடியும். That's all guys. Thank you. Bye.